பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு நாளும் இந்த கைரோஸ் ஜப நேரத்தில் காலையில் நாம் தியானம் பண்ணுகிற நேரத்தில் நாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? தேவன் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அவரை அறிகின்ற ஜனமாக, அவர் கிட்டி சேர்கிற ஜனமாக, அவரை குறித்து வேத வசனம் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் நாம் அறிந்து அந்தந்த நாள் அதை தியானம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் ஆண்டவரை துதிக்கும் போது we are getting involved with the word. வேர்டு என்னெல்லாம் ஆண்டவரை குறித்து சொல்லுதோ அதிலெல்லாம் நாம் ஈடுபடும் போது அந்த ஆசீர்வாதங்களை நாம் பார்க்குறவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த நாள் என்னோட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. நம் தேவன் நம்மளுடைய மீட்பராக இருக்கிறார். இது ரொம்ப ஒரு விசேஷமான விஷயங்க. பாருங்க, நம்ம தகப்பனாக அவர் இருக்கிறார். நம்ம கரம் பிடிச்சு அவர் நடத்துகிறார். சில நேரத்தில் சில சிக்கலில் நம்ம காணப்பட முடியும். சில நேரத்தில் சில காரியங்களை நம்ம மாட்டிக்கொள்கிறோம். அதிலெல்லாம் ஆண்டவர் பாருங்க ஒரு காரியத்தையும் கண்ணோட்டமாக இருந்து அவர் பார்த்து நம்மளை மீட்டுக்கொள்கிறவராக இருக்கிறார். நம்மளை வழி நடத்துகிற நம்ம நல்ல தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நாம் யோபு 19வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபுடைய நண்பர்கள் யோபுக்கு பல வார்த்தைகளை சொல்லி யோபை அவர்கள் ரொம்ப மனவேதனைக்குள்ள ஆக்கி விட்டுடுகிறாங்க. அப்போ இந்த 19வது அதிகாரத்தில் யோபு அதுக்கு பிரதி உத்தரத்தை கொடுக்கறது நாம் பார்க்கிறோம். அந்த பிரதி உத்தரத்தில் அவருடைய பாடுகள் மத்தியில், அவர் மேலே போட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் மத்தியில் யோபு சொல்லுகிற வார்த்தையை பாருங்க: என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. Hallelujah. நம்மளுக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் பலத்தை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை எதுங்க? இந்த நாள் எந்த சூழ்நிலைமை வழியாக நீங்கள் போனாலும் இதை நீங்கள் மறந்துடாதீங்க. என் மீட்பர் ஜீவிக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் ஆண்டவர் என்னை எல்லா சூழ்நிலைமையிலேருந்தும், எல்லா கஷ்டத்திலேருந்தும், எல்லா பாடுலேருந்தும் என்னை மீட்க என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 44வது அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார்: உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். ஹல்லேலூயா. உன் மீட்பர், உங்க மீட்பர். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, என் மீட்பர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்தவராக இருக்கிறார். He is the one who has made all things. Praise the Lord. இன்றைக்கு இருக்கிறோம் அவர் உருவாக்குறவர், சிருஷ்டிகர்த்தர். இன்னைக்கு இருக்கிற உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் செய்து கொண்டிருக்கிறாருங்க. தாயின் கருவிலேயே அவருடைய ஞாபக புத்தகத்தில் நம்ம வாழ்க்கை குறித்த காரியங்களை எழுதி வைத்திருக்கிறவர் அவர்தான் நம் மீட்பர். Praise the Lord. எரேமியா 50வது அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் அவரை குறித்து எப்படி சொல்லுகிறார்: அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பாருங்க, நம்ம மீட்பர் யாருங்க? வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Praise the Lord. He is the most powerful. சேனைகளின் கர்த்தர் உங்க மீட்பராக இருக்கிறார். Praise the Lord. பாருங்க, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி வேணும்னா யார்கிட்ட போவோம்? நல்லா ஒரு பேர் பொழுந்தவர்கிட்ட போவோம், ஒரு பலசாலி கிட்ட போவோம், ஒரு பணக்காரன் கிட்ட போவோம். ஏன்னா நம்ம கிட்ட இல்லாதது அவங்க கிட்ட இருக்கு இல்லைங்களா? அவங்க நம்மளுக்கு உதவி செய்யக்கூடும், நம்மளை மீட்கொள்ள கூடும்ட்டு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இங்கே எரேமியா அழகாக சொல்லுகிறார் ஆண்டவரை குறித்து. நம் மீட்பர் யாரா இருக்கிறாரா? வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல் ஷடாயா இருக்கிறார். நம்ம மீட்பர் மேலே இன்னைக்கு உங்கள் விசுவாசம் இன்னும் அதிகரிக்கட்டும். உங்கள் பிரச்சனைகள் மத்தியில் இன்னும் விசுவாசம் அதிகரிக்கட்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் எங்களோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார் என்று நாம் இன்னைக்கு உற்சாகம் அடைவோம். ஏசாயா 63வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம்: தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். ஹல்லேலூயா. எங்கள் மீட்பராக இருக்கிறீர், இது பூர்வ காலத்திலிருந்து உம்முடைய நாமம்னு சொல்றாரு. யூ ஆர் ஆர் ரிடீமர் ஃப்ரம் ஆஃப் ஓல்ட். ஹல்லேலூயா. இப்போ இல்லைங்க, நம்மளுடைய தாத்தா 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 இல்லைங்களா, அநேக தலைமுறைகளை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் மீட்பராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த தலைமுறை ஒரு வேளை அழிவுக்குள்ளாயிருந்தால் நம்ம இங்கே இருந்திருக்க மாட்டோம் இல்லைங்களா? இது வெறும் நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தது மாத்திரம் இல்லை, இட் இஸ் ஃப்ரம் ஆஃப் டைம் ஆஃப் ஓல்ட். ஹல்லேலூயா. நம்ம பல சந்ததிகள் பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட ஆண்டவருடைய மீட்பரின் கரம்
கிரியை செய்தது நம்ம பார்க்க கூடும். பிரைஸ் தி லார்ட். அது நிமித்தமா தான் நாம இங்க இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம மீட்பர் நமக்காக செயல்பட்டு வருகிறார். 2 சாமுவேல் 22வது அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல எப்படி சொல்லுகிறார்? தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் ரட்சிப்பின் கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. இவர் தான் நம்மளை ரட்சிக்கிற தேவன். நம்ம மீட்பரை குறித்து எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும், தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும், என் கேடகமும், என்னுடைய கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமும், என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். என் புகலிடமும், என் புகலிடமும், என் இரட்சகருமாயினவர், என் இரட்சகராய் இருக்கிறவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர், நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் என் தேவன். அவரை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், அவர் துதிக்கு வல்லவராக, he is worthy of praise என்று தாவீது இங்கே சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். praise the Lord. நம் தேவன் யாரா இருக்கிறார்? நம் மீட்பரா இருக்கிறார். அவர் நம்மளை எப்படி ரட்சிக்கிறாருன்னு பார்க்கிறோம். உயர்ந்த அடைக்கலமா இருந்து நம்மளை பாதுகாக்கிற நம் தேவனா இருக்கிறார். அவரை நல்லா துதிப்போமா, ஆராதிப்போமா. இந்த தேவன் நம்மளுக்காக இப்படியெல்லாம் ஆண்டவர் செயல்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோங்க. 40வது சங்கீதம் 17ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார்: நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். பாருங்க, நம்ம மீட்பர் நம்மளை நினைக்கிறவரா இருக்கிறார். சிறுமையும் எளிமையானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தரோ என் மேலே நினைவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நினைவாய் இருந்து எனக்கு உதவி செய்கிறார். என்னுடைய மீட்பராக இருக்கிறார். என்னை விடுவிக்கிறவராக என் தேவன் இருக்கிறார். இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் யாருன்ட்டுங்க. அவர் நம்ம மீட்பராக இருக்கிறார். நம்மளை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். நம்மளை விடுவிக்கிறவராக நம் தேவன் இருக்கிறார். உயர்ந்த தாபரமாக நம் தேவன் நமக்காக இருக்கிறார். நம்மளுடைய பாதுகாப்பாக அவர் இருக்கிறார். 28வது அதிகாரம் சங்கீதம் 8வது வசனத்துல சங்கீதக்காரன் ஆண்டவரை குறித்து எப்படி சொல்லுகிறார்? கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலனா இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணவருக்கு அவர் என்னவா இருக்கிறாரா? அரணான அடைக்கலமா இருக்கிறார் இல்லைங்களா? அவர் நம்மளுடைய டிஃபென்ஸ், தி சேவிங் டிஃபென்ஸ். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில இந்த காரியங்கள் நம்ம ஞாபகம் பண்ணிக்கொண்டா, இதை நாம் தியானித்தால் நம்ம எதுக்கும் பயப்பட மாட்டோம். எந்த விதமான பிசாசின் சதி திட்டங்களா இருக்கட்டும், மந்திர சூன்ய கட்டுகளா இருக்கட்டும், மனுஷர் பேசுகிற வார்த்தைகளா இருக்கட்டும், கர்த்தர் எனக்கு அரணான அடைக்கலமா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை நாம் ஞாபகம் பண்ணிக்கொண்டா எதுக்கும் நம்ம பயப்பட மாட்டோங்க. he is my high tower, he is my refuge. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான், பத்திரமாய் இருப்பான். அவன் பயப்பட காரணமே இல்லை. நம் தேவன் நம்மளோடு இருக்கிறார். நம்மளை பாதுகாக்கிற நம்ம மீட்பரா நம் தேவன் இருக்கிறார். நம்ம பலனும் நம்ம கோட்டையுமாக நம்ம தேவன் இருக்கிறார். கடைசியாக 140வது சங்கீதம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனே, என் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். யுத்த நாளில் என் தலையை மூடினீர். யுத்த நாளில் என்ன யார் எங்கே வீசுகிறாங்க, என்ன நம்மளுக்கு விரோதமாக பண்ணுறாங்க ஒன்றும் தெரியாதுங்க இல்லைங்களா? இருளாக இருக்கலாம், ரொம்ப கடினமாக இருக்கலாம், நம்மளை சுற்றி பயங்கரங்கள் காணப்படுகலாம். நம்ம தலையை மூடுகிறவர், நம்மளை அரவணைச்சு பாதுகாக்கிறவர் நம் தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை நீங்கள் பலன் கொள்ளுங்க, நீங்கள் தினன் கொள்ளுங்க. நம் தேவன் நம்மளுடைய மீட்பராக இருக்கிறார். அவர் ரிடீமர். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். he is involved in your life, he is involved with you. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். நம்மளை அநேக காரியங்கள்லேருந்து, சூழ்நிலைமைகள்லேருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டார். சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் கூட இருக்கலாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? எதிர்காலத்தை குறித்து நாம் பயப்படுறதில்லை. ஏனென்றால் நம்ம ஆண்டவர் நம்ம மீட்பராக இருக்கிறதுனால, பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. எங்கள் மீட்பராக இருக்கிறீர், நீர் ஜீவிக்கிறீர், எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர், எங்கள் உயர்ந்த தாபரமாக இருக்கிறீர், எங்கள் அடைக்கலமாக இருக்கிறீர், எங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர். யுத்த நாளில் எங்கள் தலையை ஆண்டவரே நீர் பாதுகாக்கிறீர். நீர் ஆண்டவரே பிசாசு எதிரி எங்களை அழிக்காமல் ஆண்டவரே அவனுடைய சதித்திட்ட
தீமைத்திட்டங்களை எங்களை தொடாமல் அப்பா எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளெல்லாம் ஆண்டவரே இந்த சிந்தனை எங்களுக்குள்ள இருக்கட்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் எனக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார், என் மீட்பர் என்னை தப்புவிப்பார், எந்த ஆபத்து விபத்து என்னை தொடாது, பொல்லாப்பு என்னை நேரிடாது, வாதை என்னை அணுகாது, என் மீட்பர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.